தூத்துக்குடியில ஒரு சம்பவம், மதுராந்தகத்துல ஒரு சம்பவம், இந்த மாதிரி நியூஸா வந்துகிட்டே இருக்கும். நாங்க பார்த்துக்கிட்டே இருப்போம். பார்த்துட்டு என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குதே, நம்மளும் பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோமே, இந்த உலகத்துல இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைய வச்சு வாழ்றதே கஷ்டமா இருக்கே, நாங்க பயந்துட்டே இருப்போமே தவிர இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்காது. அப்படிதானே? எப்படி கிடைக்கும்? சட்டங்கள் வந்து கடுமையானாதான் அந்த மாதிரி பண்றவனுங்க பயப்படுவானுங்க. இதுக்கு மேல நம்ம ஏதாவது ஒரு பொண்ணு மேல கைய வச்சா நம்ம நிலைமையும் இப்படிதாண்டான்னு அந்த பயம் அவனுங்களுக்கு வந்தாதான் ஒரு பொண்ணு மேலேயோ இல்ல ஒரு குழந்தை மேலேயோ கை வைக்கிறதுக்கு அவனுங்க யோசிப்பானுங்க. அது இங்க நம்ம நாட்டுல நடக்குது இல்ல. இந்த மாதிரி பண்ணுவானுங்க, நீங்க கண்டுபிடிப்பீங்க, தண்டனைன்ற பேர்ல கூட்டிட்டு போயிட்டு ஜெயில வச்சு 3 வேளை சோத்த போட்டு நல்லா அழகா வளர்த்து வச்சுட்டு இருக்கீங்க. இதை பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி பயம் வரும்? சொல்றது தப்பா ரைட்டான்னு தெரியல. உங்களால தண்டனை கொடுக்க முடியலன்னா கூட அந்த மாதிரி பண்ணவனுங்களை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்து கையில கொடுத்துருங்க. அவங்க காமிப்பாங்க தண்டனைனா என்ன, இந்த மாதிரி பண்ணா என்ன என்ன மாதிரி நம்மளை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து ஒரே ஒருத்தனை மட்டும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட வந்து ஒரு வாட்டி கொடுத்து பாருங்க. இந்த மாதிரி குற்றம் இனிமேல் நடக்கவே நடக்காது. எவனா இருந்தாலும் யோசிப்பான். பொம்பளை பிள்ளை மேல கை வைக்கணும்னா யோசிப்பான்.